ஹாய்! இன்னைக்கு எங்க வீட்டு காலை நேரம் பார்க்கலாமா? மணி வந்து 5:40. எப்பவுமே எழுந்த உடனேயும் கிச்சனுக்கு தான் போவேன். ஆனா, இன்னைக்கு இந்த ஒரு வாரமா வந்து முதல்ல வாசல்லாம் கழுவிவிட்டு கோலம் போட்டுறேன். போட்டுட்டு வந்து தான் இன்னைக்கு அரிசி ஊற வைக்கிறது, பாத்திரம்லாம் கழுவுறது எல்லாமே பண்ணேன். இந்த 2 நாளைக்கு ஒருக்கா வந்து கல்லுப்பு போட்டு இந்த வாட்டர் பாட்டில் கழுவுனா தான் நல்லாயிருக்கு. இல்லைன்னா ஒரு மாரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருது. ஏன்னா, ஒரு வேளை இப்போ காய் கட் பண்ணிட்டு கோலம் போட போலாம். சரி இந்த பாத்திரமும் கழுவிட்டு போயிடலான்னு அப்படியே டைம் ஒரு ஒரு வேலையும் செஞ்சுட்டு போகிறதுக்குள்ளே 7 மணி ஆயிடுது கோலம் போடுறதுக்கு. ரொம்ப வெளிச்சமாயிடுது. அதனால தான் இன்றைக்கி ஃபஸ்ட்டே இந்த ஒரு வாரமாக இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டே இப்போ கோலம் போட்டு வந்து தான் அதுக்கப்புறம் கிச்சனுக்குள்ளே வரேன். இன்றைக்கி வந்து சாம்பார், எல்லா காயும் போட்டு சாம்பார், கோவக்காய் பொரியல். இது வந்து எங்கள் வீட்டில் எல்லாரோட ஃபேவரெட்டுங்க. இந்த கோவக்காய் பொரியல் நல்லா கிறிஸ்பியாக செய்யும்போது, தேங்காய்லாம் போட்டு செய்யும்போது சூப்பராக இருக்கும். அதனால் எல்லாரோட ஃபேவரெட். காலையில் டிஃபனுக்கு வந்து இந்த நட்ஸ் போட்ட ஷேக் தான். இடியாப்பக்கார் வருவாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டுருந்தேன். நம்ம என்றைக்கு யாராவது ஒருத்தவங்க வெயிட் பண்ணி எதிர்பார்த்து பார்க்குறோமோ, அன்றைக்கி வரமாட்டாங்கன்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் இடியாப்பக்கார். என்றைக்கும் 7:15க்கு வரவர், இன்றைக்கி 8:30க்கு 8:15க்கு வந்தார். அவர் இடியாப்பம் விற்க வராரா, இல்லை என்கிட்ட இடியாப்பம் இருக்குன்னு சொல்ல வராரானே தெரியாது. ஏன்னா ஒரு கத்து தான் கேட்கும், இடியாப்பம் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் அந்த தெரு முக்கில் போய் நின்றுட்டுருப்பார். ஓடணும், அண்ணா அண்ணா நில்லுங்கண்ணான்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடணும். அவ்வளோதான், சாப்பாடெல்லாம் கட்ட ஆரம்பித்தாச்சு. அதனால இன்றைக்கி எல்லோரும் கிளறின சாதமே காலையில் சாப்பிட்டு போயிட்டாங்க. ஜூஸ் எல்லாம் ஊற்றியாச்சு, பேக் பண்ணியாச்சு. பாய்.